ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. மசாலா அரைச்சி வச்சுட்டேன், புளி ஊற வச்சுங்க, அது கரைச்சி ஊற்றிடலாம். அடுத்து ரைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல். இதுதான் நம்ம வீட்டில். இதெல்லாம் கொஞ்சம் நைட் சாப்பாடு. எங்களது கொஞ்சம் இருக்கும், டாக்ஸ் இது கொஞ்சம் இருக்கும், அது சாப்பிட்ருவோம் காலையில். டாக்ஸ்னால் எங்கள் வீட்டில் டாக் வந்து 3 டாக் இருக்குது, ஒரு பூனை இருக்குது. இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும், அதனால் செஞ்சிடும். அதாவது ரேஷனில் போடுற அரிசி தான் செய்கிறோம், எங்களுக்கு நல்ல அரிசி செய்யும். அவ்வளோதான். சமையல் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. இதையே இந்த பாண்டில் வந்து இதுலேயே இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கின பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். பாண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏன்னா அதுக்கு பாண்டில் இல்லை, சின்ன சைஸ் கிடையாது, அது வேறு ஒரு பொருள் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. நமக்கு வெண்டைக்காய் வளவளப்பு வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் உதிரிட்டு, துடைக்க கூட தேவையில்லை, உதிரிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போதும். கத்தி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, உதிரிட்டு ஈரமாக கூட கொஞ்சம் தண்ணி தனியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு பாண்டில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் அல்லது கடுகு சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுவிட்டோடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும். அப்படி ரோஸ்ட் ஆகிட்டு நீங்கள் அதாவது பொரியல் செஞ்சாலும் ஓகே, ரோஸ்ட் ஆகிட்டு பாதி ரோஸ்ட் ஆகிட்டு பிறகு பொரியல் செஞ்சால் பாதி ரோஸ்ட் ஆகிட்டு பிறகு வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது மட்டும்தான் போடணும். போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனல் ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வந்து கருகாது. ஃபைனலில் தான் தூள் போடணும், அப்போ தான் அது ஒரு மாதிரியே குழஞ்சி போகாது, ஃப்ரையாக கிடைக்கும் நல்லா ஸ்ட்ரக்சரோட. இப்போ நான் குழம்பு தான் செய்ய போகிறேன், புளிக்குழம்பு. அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதை வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டேன். காய்கறி காலையில் போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வரணும். இப்போ கூட்டு வச்சிடலாம். நானே ஃபோனு கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கையில் தான் வீடியோ எடுக்க முடியுது. அவ்வளோதாங்க. கூட்டு வந்து ரெடி பண்ணி குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ உப்பு போட்டு விட்றலாம். புளி தண்ணி வந்து ஒரு பாதி வந்துட்டு பிறகு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சுண்ட செஞ்சுட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும் குழம்பு. அதுக்கப்புறம் இறக்கிடலாம். உப்பு போட்டுடலாம். எப்பயுமே உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் உப்பும் போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 3/4% போட்டுட்டு நிறுத்திடணும். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டா ஜாஸ்தியாக போயிடும் இல்லையா. நம்ம சமையலில் எப்பயுமே உப்பு மட்டும் கண்ட்ரோலாக இருக்குங்க. ஏன்னா உப்பு மட்டும் எப்பயுமே எனக்கு அந்த பழக்கம் உண்டு. காரம் கூட கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுருவேன், ஏன்னா சப்புன்னு இருந்தால் சாப்பிட முடியாதுன்ட்டு. அதனால் சுள்ளுன்னு தான் சாப்பிடுவோம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் பழக்கப்படுத்திட்டேன். புளி போடுறதுனால உப்பு வந்து நம்ம 2 ஸ்பூன் போடுற இடத்துல 2.5 ஸ்பூன் போட வேண்டிய சூழ்நிலை வரும், ஏன்னா புளி வந்து உப்பு எடுத்துரும். ஓகே, அவ்வளோதான். சமையல் கொதிச்சோடனே சமையல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பசங்களை ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு ஐயோ சாரி சரிங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு தேவை. ஓகே, தேங்க்யூ.